நீங்க இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? ஆக்சுவலாக என் கான்செப்ட் என்னன்னா, அதாவது சர்க்கஸ் முடிஞ்சு வெளில வர சில நடிகர்கிட்ட சர்க்கஸ் எப்படி இருந்துன்னு கேட்டால் அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க. வித் யுவர் பர்மிஷன் ஆக்சுவலா. ஓகே, நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஃபஸ்ட்டு தடவையாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இந்த மாதிரி டயஸில் ஒரு சேட்டலைட்டில் ஆரம்பிக்கிறீங்க, அதுவும் பெரிய சன் டிவியில். அசத்துங்க. அதாவது எஸ் சூர்யா சார் வர்றாரு. சார் சர்க்கஸ் பார்த்தீங்களே எப்படி இருந்தது? ஏய் தோபா தோபா, உள்ளுக்குள்ள ஒருத்தன் பைக்கை ஓட்டிக்கிட்டே இருந்தான். உடனே அது நான் போயிட்டு எங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா எனக்கு பைக் வேணும்னு கேட்டேன். உடனே அந்த சைடை வந்து எங்க அம்மா என்ன 8 வயசு பெட்ல ஒண்ணு கடிச்சு உனக்கு நான் பைக் வேணும் தலையில கொட்டி கொட்டி ஆள தள்ளி பாருங்க. யூ வாண்ட் மீ டெல் மீ அபௌட் தட். அடுத்து யாரு? படுத்துறேன் கார்த்தி சார். என்ன சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏய் வணக்கம். நானும் சுத்தமா உள்ள தானே போனோம். உள்ள போய்கிட்டே இருக்கும்போது முத்தலக மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். முத்துன்னு கூப்பிட்டேன். வாயில குத்து வந்துடுச்சுல. என்ன சித்தப்பு லெஃப்ட் ஆக மாட்டியா? நான் உங்களுக்கு சித்தப்பா சார். ஏய் எல்லாம் சும்மா தானே சொல்லுவாங்க. வரட்டுமா? வாங்க ஜெயமலி சார். என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க? சர்க்கஸ் பார்த்தீங்களே இல்லையா? நானே சுசியத்தன்னு வந்தேண்ணா. சுசியா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அப்பாண்டா கூட கேட்டேன் இது மாதிரி சுசி பாம்பேல இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி நானும் பல்சர் எடுத்துன்னு தான் நான் கிளம்புனேன். பாம்பேக்கு தான் நான் போயிருந்தேன். கடைசியில் டேக் டேவிஷன் பாம்பே சர்க்கஸ்க்கு வந்துட்டேண்ணா. அங்கேயும் ஒரு பொண்ணை பார்த்தேண்ணா, மிஸ்ஸின்னு. அந்த பொண்ணையே இவனை தள்ளு போட்டானா. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஷை டைப்புங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்றுமே புரியல. சரி வாங்க சிம்பு சார், நீங்கள் சர்க்கஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? ஆக்சுவலாக எனக்கு இன்னைக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன சார் சொல்கிறீங்க? இதோ பாருங்க, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசுவேன், என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். நீங்கள் இப்படிலாம் பேச சொன்னீங்களா? எனக்கு இப்படிலாம் பேச வராதியா? அடுத்ததாக என்ன வாங்க மகாநதி சங்கர் சார். என்ன கையில் ஒரு பிளேடு அர்த்த மாதிரி இருக்கு. என்னத்த பண்ணுறதுப்பா, எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சர்க்கஸ் உள்ள போனால் பெரிய பெரிய பசா கடிகள் லம்பா சித்துக்கின்னு போயிடலான்னு பார்த்தா எல்லாம் கிழிஞ்ச ஜீன்ஸு அது இதுன்னு போட்டுன்னுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நம்ம கணேசனை பெரிய சொக்கா பெரிய பேண்ட்டு போட்டுன்னுக்குறேன். சரி லம்பு துண்டாச்சு அப்படியே வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா கிட்ட போயிட்டு பள்ளிக்கண்ணு போட்டேன். டெல்லிக்கண்ணு எடுத்துக்கிச்சு. என்ன பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் செலவு தான் நினச்சேன். சரிங்க சார், இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் தான் ஊன் பர்சஸ்டல்ல வரட்டுமா? வெல்டன், ரொம்ப நல்லா பண்ணீங்க. அதுவும் இது உங்களோட ஒரு கன்னி முயற்சி. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கீங்க. அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணால் இன்னும் நல்ல கிளாரிட்டி இருக்கும். இதான் முதல்ல வந்திருக்கீங்க, இதுவே இவ்வளோ அசத்திருக்கீங்க. ராஜ் கபூர் சார், இவர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி, அதுவும் வித்தியாசமான வாய்ஸ். இந்த ஜெயம் ரவி வாய்ஸ் இருக்கு, இதெல்லாம் யாரும் பண்ணி நான் கேட்டதே இல்லை இது வரைக்கும். அதான் முதல் முயற்சியே வெற்றி முயற்சி தான். அசத்துட்டீங்க. அதான் மகாநதி சங்கர், ஜெயம் ரவி. நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயம் ரவி வாய்ஸ் யாரையும் பிடிக்க முடியாது. பர்டிகுலராக சிம்பு பிச்சுட்ட சார் அப்படித்தான் சார் இருக்கும். ஓப்பனிங் அப்படித்தான் கொஞ்சம் பதட்டம் இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்து பயந்துருப்பார். அந்த அசத்தல் மன்னர்கள்லாம் பார்த்து கொஞ்சம் சிவரிங் இருக்கு அவருக்கு. ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஃபேண்டாஸ்டிக், சூப்பராக வருவாங்க. தேங்க்யூ சார்.